விஷசாராயம் குடித்து உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் நிதியுதவி அறிவிப்பு. மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் குடும்பங்களுக்கு தலா 50,000 வழங்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தியதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 36ஆக அதிகரிப்பு. 100க்கும் மேற்பட்டோருக்கு பல்வேறு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல். 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலிக்கு பின்பு சட்டப்பேரவை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு விவகாரத்தில் அரசை கண்டித்து பாஜக ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் நாளை மறுநாள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை. விஷ சாராயம் மரணங்கள் தொடர்பாக சிபிசிஐடி அதிகாரிகள் ஆலோசனை. 5 குழுக்களாக சென்று விசாரணை நடத்த ஏற்பாடு. விஷ சாராயத்தை விற்ற வியாபாரிகள் கோவிந்தராஜ், தாமோதரன், விஜயா ஆகியோர் கைது. மேலும் 10 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. கள்ளச்சாராய உயிரிழப்பிற்கு அரசு நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. இனியும் இதுபோன்று நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 7 எஸ்பிக்கள் தலைமையில் 1000 காவல்துறையினர் குவிப்பு. விரும்பத்தக்காத நிகழ்வுகளை தடுக்க நடவடிக்கை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகள் செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. இன்று முதல் ஜூலை 19ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தடையை மீறி வெளிமாநில பதிவெண்ணுடன் இயக்கப்பட்ட 5 ஆம்னி பேருந்துகள் கோவை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் பறிமுதல். பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் நிறுத்தி வைப்பு. பால் கொள்முதல் விலையை உயர்த்துவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தகவல். தனியார் பால் விற்பனையால் ஆவின் பால் கொள்முதல் மற்றும் விற்பனையில் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் பேட்டி. தமிழகத்தில் கள்ளச்சாராய புழக்கத்தை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.